गणागणेति गर्जिते गणेशमाकुलं जनं भयं त्यजेति सान्त्वयन् அகம் ததார மாதவஹா. நந்தகோபன் முதலிய ஆயர்கள் கூடி கோகுலத்தில் இந்திர யாகத்திற்கு ஏற்பாடு செய்தனர். 7 வயதான சின்ன கண்ணன் அங்கு வந்து இயற்கையாகவே மழை பொழியும் தெய்வத்திற்கு பூஜை வேண்டாம் என்று சொல்லி அதை தடுத்து விட்டான். இந்திரனுக்கோ கோபம் வந்துவிட்டது. 7 மேகங்களையும் ஏவி கோகுலத்தை அழித்துவிட வேண்டும் என்று உத்தரவு இட்டான். கடும் மழை ஆரம்பித்து விட்டது. யாவரும் ஆடு மாடுகளுடனும் மனைவி மக்களுடனும் கோவிந்தனை சரணம் அடைந்தனர். இடியும் மின்னலுமாய் மழை தாக்கவே கண்ணனோ கோவர்தன மலையை குடையாய் பிடித்து கோகுலத்தை காப்பாற்றினான். ஹஸ்தோ முகுந்த தவ சக்ரமதாபஹாரின் கோவர்தனோத்தரண சித்த கட்டோர வீர்யः ஸ்பர்ஷேன கிந்து விததாதி சுகம் சமக்ரம் அஸ்மாகமத்ய மிருதுலஸ்து மிருணாலதுல்யः. கோபிகைகளோ கண்ணனை பார்த்து, கண்ணா, கோமலமான இந்த கையால் மலையை ஏன் தூக்குகிறாய்? உனது கை வலிக்குமே. எங்கள் தலையில் தூத்தல் விழுந்தால் விழட்டும் என்று கூறினர். 7 நாட்கள் விடாது மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டியது. கோகுலத்திற்கு ஒரு குறையும் இல்லை. கோகுலத்தை கண்ணன் காப்பாற்றிவிட்டான். இதை கண்ட தேவேந்திரன் பகவானை சரணம் அடைந்தான். கர்ணாந்ததீர்கணயனம் கமலாபதிம் தம் காருண்யரூபமமலம் கமணீயலீலம் காளீயதர்பதமனம் கருணாகடாட்சம் கோவிந்தமாதிபுருஷம் சரணம் பிரபத்யே. ஆதி புருஷனான கோவிந்தா, உன்னை சரணம் அடைகிறேன், என்னை மன்னித்து விடு என்றான். இது எல்லாம் ஒரு லீலைதானே. கோலோகத்தில் இருந்து காமதேனு வரவே அதன் பாலினால் பட்டாபிஷேகம் செய்து கோவிந்த என்ற நாமத்தை சூடினான். சாயம் சாயம் காயன் காயன் நிருத்யன் நிருத்யன் பாலை சாகம் மேகஷாமோ கோபீநாதோ பிருந்தாரண்யாத் கோஷ்டம் யாதி. மாட்டு மந்தை ஓடி வரும். அதன் கழுத்தில் கட்டிய மணி ஓசை கேட்டதுமே கன்றுகள் கத்தும். கண்ணன் குழல் ஊதிக்கொண்டே ஆயச்சிறுவர்களுடன் மாட்டு மந்தையின் நடுவே வருவான். அவனது முகத்தில் முத்து வியர்வை அரும்பி இருக்கும். கோதூளி தூசரித்தமான கூந்தலுடன் அதில் மயில் இறகு அணிந்து வருவான். கழுத்தில் வைஜயந்தி மாலை உரலும். குடல் ஓசை கேட்டதுமே கோபிமார்கள் வீட்டு வேலைகளை மறந்து வாசலில் வந்து நின்று கண்ணனை கண்டு களிப்பார்கள். நாளுக்கு நாள் பிரேமை வளரும்.